வணக்கம். இன்றைய உலகில் நாம் தினமும் வீண் பெருமையின் சோதனையை எதிர்கொள்கிறோம். அற்புதமான ஆடம்பர பொருட்கள், ஒரு அற்புதமான வீடு, ஒரு மரியாதைக்குரிய வேலை, இந்த வெற்றிகள் மற்றும் பெருமை அனைத்தையும் சமூக ஊடகங்களில் பதிவேற்றி லைக்களை கெஞ்சுகிறோம். ஆனால் செய்திகளை பாருங்கள். வெளிப்படையாக காட்டப்பட்ட ஆடம்பர பொருட்கள் திருட்டுக்கு வழிவகுக்கும், அல்லது ஒரு நிறுவனத்தின் முக்கிய தொழில்நுட்ப தகவல்கள் கவனக்குறைவான வெளிப்பாட்டால் ஒரே இரவில் முழுவதுமாக திருடப்படும் சம்பவங்களை நாம் அடிக்கடி பார்க்கிறோம். நமது நிதிநிலை அல்லது இரகசிய தகவல்களை கவனக்குறைவாக வெளிப்படுத்தும் செயல் துல்லியமாக நமது எதிர்காலத்தை அடகு வைக்கும் இன்றைய வீண்பெருமை ஆகும். இது நமது எதிர்காலத்தை ஆபத்தில் ஆழ்த்துகிறது. எசேக்கியா ராஜா தேவனிடத்தில் ஜெபித்தபின் அற்புதமாக குணமடைந்தார். ஆனால் பாபிலோன் தூதர்கள் அவரை சந்திக்க வந்தபோது தன்னை குணமாக்கிய தேவனுக்கு மகிமை செலுத்துவதற்கு பதிலாக தன் சரீர செல்வத்தையும் இராணுவ பலத்தையும் குறித்து வீண்பெருமை பேசுவதில் கவனம் செலுத்தினார். அவர் தனது பொக்கிஷங்களையும் ஆயுத களஞ்சியத்தையும் அவர்களுக்கு காட்டினார். ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டார். அவர்கள் என்ன பார்த்தார்கள்? இந்த கேள்வி ஒரு சக்தி வாய்ந்த எச்சரிக்கையாக இருந்தது. உங்கள் கவனக்குறைவு எதிர்காலத்தில் என்ன விலையை கொண்டுவரும் என்று உங்களுக்கு தெரியுமா? முடிவில் எசேக்கியா ஒரு கடுமையான தீர்க்கதரிசனத்தை பெற்றார். அவருடைய பொக்கிஷங்கள் அனைத்தும் மற்றும் அவருடைய மகன்களும் கூட பாபிலோனுக்கு எடுத்துச் செல்லப்படுவார்கள். 2 இராஜாக்கள் 20:14-15. அதிகப்படியான சுயகாட்சி, தனிப்பட்ட வாழ்க்கையின் மீதான ஆக்கிரமிப்பு, நிதி இழப்பு மற்றும் குற்றத்திற்கான இலக்காக மாறுதல் மூலமாக ஒருவரின் முழு எதிர்கால வாழ்க்கையையும் அழிக்கக்கூடும் என்ற பயங்கரமான எச்சரிக்கையாகும். நமது கவனக்குறைவான தற்போதைய தேர்வுகள் நமது எதிர்காலத்தை திருட அனுமதிக்கின்றன. அன்புள்ள நண்பர்களே, உண்மை என்னவென்றால் நமது வீண்பெருமை நமது பலவீனங்களை வெளிப்படுத்துகிறது. மேலும் அது நம்மை பொறாமைப்படவும் இறுதியில் நாம் வைத்திருக்கும் அனைத்தையும் திருடவும் முயலும் எதிரி சாத்தானுக்கு ஒரு நல்ல இரையாக மட்டுமே மாறும். எனவே நாம் வைத்திருப்பதை காப்பாற்றவும் நீதியான எதிர்கால வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கவும் உள்ள ஒரே தரம் என்ன? அவரே இயேசு கிறிஸ்து. இயேசு எசேக்கியா ராஜாவின் பாதையில் இருந்து முற்றிலும் மாறுபட்ட பாதையை எடுத்தார். அவர் பரலோகத்தில் உள்ள மகிமையான சிம்மாசனத்தின் உண்மையான பொக்கிஷத்தை கொண்டிருந்தார். ஆனால் அவர் அதை குறித்து வீண்பெருமை பேசவில்லை அல்லது அதை காட்டவில்லை. அதற்கு பதிலாக நமது எல்லா பாவங்களையும் குறைகளையும் நமது வெற்று சுயவீண்பெருமையையும் சுமப்பதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த பூமிக்கு வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் பாடுபட்டு மரித்த இயேசுவின் செயல் இறுதி தாழ்மையும் இறுதி அன்பும் ஆகும். இயேசு தம்முடையதை கொடுத்து நாம் வைத்திருக்கும் அனைத்தையும் பாதுகாத்தவர். நாம் வைத்திருக்கும் ஆடம்பர பொருட்களோ அல்லது வங்கிக் கணக்கு இருப்போ அல்ல, மாறாக தேவனுடைய மகிமையே நமது மிக உயர்ந்த மதிப்பாக இருக்க வேண்டும். சிலுவையில் தமது மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் இயேசு கிறிஸ்து நமது எல்லா பலவீனங்களையும் வீண்பெருமைகளையும் மூடினார். மேலும் நாம் ஒருபோதும் பறிக்க முடியாத தேவனுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தை நமக்கு வழங்கினார். எல்லாவற்றையும் இழக்காமல் இருக்க ஒரே பாதுகாப்பான வழி நம்மை பற்றி வீண்பெருமை பேசுவது அல்ல, மாறாக சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலை குறித்து வீண்பெருமை பேசுவது மற்றும் அவரை நிலைத்திருப்பது ஆகும். இந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் கையில் வைத்து ஒருபோதும் திருடப்படாத உண்மையான மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் என்று நான் மனதார நம்புகிறேன்.